Shri Ram Jai Shri Ram ராமன் உயர்ந்தவர், ராவணன் தாழ்ந்தவன். இவன் போய் ராமன் காலில் விழ வேண்டும் என்று சீதைக்கு எண்ணம் கிடையாது. நீ உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ராமன் கண்டிப்பா உனக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டார். ராமன் ஒரு பெரிய யானையைப் போலே, நீ ஒரு சின்ன சசம் முயலை போலே. என்னுடைய சக்தியால் இப்பவே உன்னை நெருப்பால சுட்டு பஸ்மமாக ஆக்கிவிட முடியும். ராமன் திருவடிகளில் விழுந்த சரணாகதனை எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் அதோடு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு மேல ஸ்லோகத்தில் இருக்கு. அப்ப நீ நண்பனாகப்போ அவர் சரணாகதர்களை ரட்சிப்பார் என்று சொன்னா ஒத்தே வராது. அப்ப இப்ப நண்பன்னு சொன்னாலும் சரணாகதன்னு தான் அர்த்தமா. ஆனா ஏன் நண்பன்னு சொல்லுகிறார்னால், சீதைக்கு எவ்வளவு மென்மையான ஹிருதயம்னால் வாய் பேசும்போது கூட நீ போய் அவர் காலில் விழு அப்படின்னு கடுமையாக பேச மாட்டாளாம். நீ அவர் போய் நண்பனாக கை குலுக்கினால் போரும், காலில் விழணும்னு சீதை சொல்ல மாட்டாளாம். கை கொடுத்தால் போரும், ராமன் நண்பனாக ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு எண்ணம். அதுக்கு கூட ஒத்தர இவர் ராமன் உயர்ந்தவர், ராவணன் தாழ்ந்தவன், இவன் போய் ராமன் காலில் விழ வேண்டும் என்று சீதைக்கு எண்ணம் கிடையாது. எல்லாரையும் மதிப்போடு நடத்தி நீ போய் நண்பனாக ஆனால் கூட போரும்னு சீதை சொன்னாலாம். இன்னொரு அர்த்தம், மைத்திரமௌபயிக்கும் கர்த்தும் ராமகானால், ராமன் உன்னை நண்பனாக வந்தால் கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார். ஏன்னா இதே வார்த்தையை 100 யோஜனை சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் அமர்ந்து கொண்டு ராமன் சொல்லுகிறார். மித்திர பாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன. என்னிடத்தில் நண்பன்னு வேடமிட்டு கொண்டு ஒருவன் வந்தாலும் நான் அவனை கைவிட மாட்டேன், ஏற்றுக்கொள்வேன்னு ராமன் சொல்லுகிறார். அப்ப ராமனுடைய மனசு சீதைக்கு நன்னா தெரியுமோ இல்லையோ. அப்ப இவள் மட்டும் ராமன் காலில் விழுன்னு சொன்னா 2 பேருக்கும் கருத்து ஒத்து போகலன்னு அர்த்தம். ராமன் தனக்கு நண்பனா வந்தா கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயார். ஆனா சீதை காலில் விழுந்தாதான் ஏத்துப்பார்னு நினைச்சுட்டு இருக்காள்னால் அவர்களுக்கு நடுவில் ஒத்துமை இல்லைன்னு அர்த்தம். அதனால ராமனுக்கு மித்திரனாக வந்தாலும் போரும், அதனால மித்திரபாவேனன்னு பாடினாள். அடுத்தது, ராவணன் என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் அகங்காரம் உடையவன். இப்போதைக்கு அவன் அகங்காரத்துக்கு தகுந்தபடி உபதேசம் பண்ணணுமே தவிர அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது. நீ காலில் விழுன்னு சொன்னா அவனுக்கு புத்தியில ஏறாது. நீ ராஜாவாகவே இரு, உன் மதிப்பை நான் குறைக்கவே இல்லை. ராமனும் ஒரு ராஜா, நீயும் ஒரு ராஜா. அப்ப நட்பு செய்து கொண்டால் கூட போரும்னு சீதை சொல்றாளாம். எப்படியாவது ராவணனை உஜ்ஜீவனம் அடைய வைக்க வேண்டும், அவன் அழிந்து போகக்கூடாது. அதனால் நீ காலில் விழுன்னு சொல்றதுக்கு வாய் கூசித்து அதனால நண்பனாகுன்னு சொன்னாலாம். ரெண்டாவது, ராவணன் புத்தியில ஏறணும்னால் நண்பன்னு வார்த்தையை கேட்டா சரி, அப்ப நமக்கும் கௌரவம் இருக்கும் போல் இருக்கே, நண்பன்னு சொன்னா சமமான முக்கியத்துவம் தானே அப்படின்னு ராவணன் மனசுல படும். நீ போய் காலில் விழுன்னு சொன்னால் நான் காலில் விழறதான் அவன் ஏற்கனவே கர்வம் உடையவன், நான் போய் காலில் விழணுமான்னு இன்னும் முறுக்கிப்பானோ இல்லையோ. அதனால மித்திரம் உபயிக்கும் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா. இப்பவே என்கிட்ட எல்லாம் இருக்கே, பதவி புகழ் பேர் எல்லாம் இருக்கேன்னால் இது நீடிக்கணும்னு ஆசை இருந்தால் ராமன் காலில் விழுன்னு சொன்னாள். சரி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் போய் காட்டில் தனியாக வாழுகிறேனே, பிச்சை எடுத்து பொறுத்து கொள்ளுகிறேன் என்னால். அது மட்டுமல்ல, வதம்ச அனிச்சதா கோரம். நீ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ராமன் கண்டிப்பாக உனக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அப்போ செல்வம் தங்க வேண்டும்னாலும் ராமனை பற்ற வேண்டும், கோரமான மரணம் அடையாமல் இருக்கணும்னாலும் ராமனை பற்ற வேண்டும். அதற்கு ஒரே வழி ராமன் தான். ஆனால் நீ எவ்வளவு தவறு செய்துவிட்டு போனாலும் ராமன் தர்மத்தை அறிந்தவன், சரணாகதர்களை ஏற்கக்கூடிய ஒரு பண்புடையவன். அதனால் அவனோடு போய் சேர்ந்து விடு என்று சீதை உபதேசித்து பார்த்தாள். அதையும் ராவணன் கேட்கவில்லை. அப்ப சீதையே கோபப்பட்டு ராவணனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். ஒரு காடுன்னு இருந்தால் அதில் சின்ன முயலும் இருக்கும், பெரிய யானையும் இருக்கும். யதா திருப்தச்ச மாதங்கா சசஸ்ச சகிதௌவனே ததா த்விரதவத் ராமஹா துவம் நீச்ச சசவத் ஸ்மிருதா. சீதவாயால் ஒருத்தனை பார்த்து நீசனே நீச்சன் என்று ராவணன் மட்டும்தான் பேர் வாங்கியிருக்கான். அந்த பெருமை அவனுக்கு கண்டிப்பாக உண்டு. எவ்வளவு உபதேசம் பண்ணியும் ராவணன் திருந்தலைன்னு சொன்ன உடனே நீச்சனேன்னு சீதையே அழைக்கிறாள். நீ என்னமோ ராவணனுக்கு நிகர் நினைத்து கொண்டிருக்கிறாய். ராமன் ஒரு பெரிய யானையைப் போலே, நீ ஒரு சின்ன சசம் முயலை போலே. முயலும் யானையும் ஒரே காட்டில் இருக்கும். ஆனால் முயல் நான் போய் யானையோடு சண்டை போறேன்னு நினச்சா என்ன ஆகும்? அதனால் உன்னை வாழ விடுவார்.
அவரோடு எதிர்த்தா என்றால் உன்னால் வாழ முடியாது. அவர் வரணுங்கிற தேவையே கிடையாது. நானே உன்னை இப்பவே அழித்து விட்டு திரும்ப போக முடியும். ஆனால் ராமனுடைய அனுமதி எனக்கு இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். தன்னுடைய பாரதந்திரம் என்னன்னு சீதையை காட்டுகிறாள். அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசஸ்ச அனுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசா. ராவணா, என்னுடைய சக்தியால் இப்பவே உன்னை நெருப்பால் சுட்டு பஸ்மமாக ஆக்கிவிட முடியும், சாம்பலாக ஆக்கிவிட முடியும். ஆனால் ஏன் தெரியுமா பண்ணாமல் இருக்கேன்? ராமனிடத்திலிருந்து எனக்கு அனுமதி வரவில்லை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.